ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விக்னேஷ் ஜெயரன், ஏஎம்எஃப்ஐ ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம், க்ளோட்பிட் ட்ரேட். இதை பற்றி இந்த ஃபேக்கான வெப்சைட்டை பற்றி நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு அப்புறம் நிறைய பேர் வரீங்க. ஸோ செப்பரேட்டாக வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன், அதுக்கான வீடியோ தான் இது. நெக்ஸ்ட் இந்த பசங்க என்ன நடந்தது நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு நடந்த இன்சிடென்ட்ஸை அவங்க வாய்ஸ் மெசேஜாக சென்ட் பண்ணியிருக்காங்க. அதை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வாய்ஸ் மெசேஜ் ஃபுல்லாக கேளுங்க. எதுக்காக இதை கேட்கணும் அப்படின்னா, உங்களுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ யாருக்கும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. ரொம்ப மோசமா இந்த ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ட்ராப்ல நம்ம மாட்டாம இருக்கணும். சப்போஸ் மாட்டினாலுமே அது எப்படி கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பாருங்க. வாங்க இந்த பர்சனோட ஆடியோ கேட்கலாம். பேசுறாங்க. நானும் நார்மலா நீங்க எந்த ஊரு என்னன்னு பேசினேன். அவங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் பெங்களூர்ல இருக்கேன், ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் என்கிட்ட பேசினாங்க. நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசினேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஃப்ரெண்ட்லியாக பேச பேச பார்த்தீங்கன்னா நீ கிரிக்கெட் பார்ப்பியா அப்படின்னு கேட்டாங்க. நானும் கிரிக்கெட் பார்ப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன். சரி நம்ம இந்தியா வின் ஆகுமான்னு கேட்டாங்க. நானும் ஆமாம், வேர்ல்டு கப் இந்தியா தான் வின் ஆகும் அப்படின்னு சொன்னேன். இந்தியா வின் ஆயிடுச்சுன்னா உனக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தாங்க. ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக எப்படி பேசி அட்டாச் ஆக முடியுமோ அந்த மாதிரி தான் பேசுவாங்க. அந்த மாதிரி அட்டாச் ஆனோடனையும் அவங்களாம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கப்புறம் நானும் என்னோடய நம்பர் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்களாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் மெசேஜ் பண்ணாங்க. கொஞ்ச நாள் அதுக்கப்புறமேலு ஸ்னாப்பில் பார்த்தீங்கன்னா இது அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணாத, இன்னொரு நம்பர் தரேன் அது பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. நான் என்னாச்சு, இந்த நம்பர் என்னாச்சுன்னு கேட்டேன். கேட்டோடனையுமே பார்த்தீங்கன்னா இல்லை அந்த நம்பர் போயிடுச்சு, அந்த நம்பர் பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி இந்த நம்பர் யாருன்னு கேட்டது, இது எங்கள் அம்மாவோட நம்பரு அப்படின்னு சொன்னாங்க. சரி அதில் பண்ணாங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணனால ஸ்னாப்பில் பேசுறதில்ல, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறமேலு அந்த நம்பர்லேயும் எனக்கு மெசேஜ் வரல. அதுக்கப்புறம் இன்னொரு நம்பர் நான் யூஸ் பண்ணுறேன், இது அம்மா நம்பரு, இதில் மெசேஜ் பண்ண வேண்டாம், அதில் பண்ணோம்னா அம்மா பார்த்துருவாங்க, அதனால் இது என்னோடய ஆஃபீஸ் நம்பரு அப்படின்னு இந்த ஆஃபீஸ் நம்பரில் எனக்கு மெசேஜ் பண்ணுன்பாங்க. நானும் மெசேஜ் பண்ணேன். எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே இது எனக்கு டவுட்டாக தான் இருந்தது. இது ஸ்கேம் மாதிரி தெரியுது. இதை நான் அவங்கக்கிட்டேயே சொல்லிட்டேன், இது நீங்கள் ஸ்கேம் மாதிரி இருக்குது அப்படின்னு நான் அவங்ககிட்டயே சொல்லிட்டேன். அவங்க எப்படி நம்மக்கிட்ட பேசி அட்டாச் ஆவாங்கன்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா அப்பா கிடையாது, அம்மாவும் நானும் மட்டும்தான், ரிலேட்டிவ்ஸ்லாம் யாருமே எங்களுக்கு பழக்கம் கிடையாது. அது எப்படின்னா எங்கள் அப்பா கொரோனாவில் இறந்துட்டாரு. ரிலேட்டிவ்ஸ்லாம் எங்களை ஒதுக்கிட்டாங்க. நாங்களாம் பெங்களூரில் செட்டில் ஆகிட்டோம். நான் 5 வருஷமாக பெங்களூரில் தான் இருக்கேன். நான் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் அந்த மாதிரி எமோஷ்னலாக நம்மக்கிட்ட பேசுவாங்க. உன்னை பிடிச்சிருக்கு, நீ என்னை நல்லா பார்த்துப்பேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மக்கிட்ட பேசுவாங்க. பேசிவிட்டு அதுக்கப்புறமேலு நம்ம கேட்போம், நிறைய டவுட்ஸ் கேட்போம். இதெல்லாம் எனக்கு டவுட்டாக இருக்குது, எப்படி நான் உன்னை நம்புறது, நீ எந்த ஊருன்னு தெரியும். நான் ஓப்பனாகவே கேட்டேங்க, நீ எந்த ஊருன்னு தெரியாது, பெங்களூர் மட்டும்தான் சொல்கிறேன், உன்னை நான் வீடியோ காலில் கூட பார்த்தது கிடையாது, நார்மல் காலும் பண்ண மாட்டேங்கிற, வாய்ஸ் கால் மட்டும்தான் பண்ணுற, நீ என்ன ஏரியா, என்ன ஆஃபீஸு, உன்னோட ஆஃபீஸ் ஐடி கார்டு கொண்டு காமி, எனக்கு ப்ரூஃப் வேணும், நீ இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்கிற, இதெல்லாம் எனக்கு ப்ரூஃப் வேணும் அப்படின்னு நான் கேட்டேன். கேட்டதுக்கு அவங்க என்னங்கிறாங்கன்னா இந்த மாதிரி நம்மள எமோஷனலாக பிளாக் பண்ணுறது. நான் ஒரு அப்பா இல்லாத வீட்டில் பொண்ணுங்களை எப்படி பார்ப்பாங்க, எப்படி பேசுவாங்கன்னு உனக்கு தெரியும், நானும் எங்கள் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு நம்மள எமோஷ்னலாக பேசுவாங்க. இந்த மாதிரி வீடியோ கால் பேசு, எனக்கு ப்ரூஃப் அனுப்பு, நீ தானான்னு எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இந்த மாதிரி அவங்கக்கிட்ட எமோஷ்னலாக பேசுவாங்க. பேசிட்டு ரெண்டாவது எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எங்கள் அங்கிள் தான், அவர் அங்கிள் இருக்கார், அவர் சப்போர்ட்டில் தான் நாங்கள் இருக்கோம், அவர் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் பார்த்தீங்கன்னா சரி அவங்க வீட்டில் மேரேஜை பற்றி பேசுகிறப்ப என்னை ஒத்துக்கலை, வேண்டான்னா என்ன பண்ணுவேன் அப்படின்லாம் நான் கேட்டோம்னா என்னம்பாங்க, நீ அங்கிள்கிட்ட பேசு, அவர்கிட்ட நீ கொஞ்சம் க்ளோஸ் ஆகு, நீ க்ளோஸ் ஆனீனா தான் வீட்டில் எங்கள் அம்மா கிட்ட பேச முடியும், பேசாமல் நம்ம ஈஸியாக மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கேட்டேன், எங்கள் உனக்கு உங்களுக்குமே ஏஜ் வித்தியாசம் நிறையா வருது, ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் வித்தியாசம் வருது, எனக்கு ஏஜ் மேட்ரு இல்லை, எனக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் ஜஸ்ட் ஃபார் நம்பர் அந்த மாதிரிலாம் டைலாக் விடுவாங்க. நம்ம என்ன எனக்கு ஸ்டார்டிங்லேயே உங்கள் வீடியோவை பார்த்து அந்த வீடியோவே நான் அவங்களுக்கே அனுப்புனேன். இந்த மாதிரிலாம் இந்த வீடியோவில் சொல்கிறாங்க, இது ஃபேக்காக இருக்கும், இது வேண்டாம், நான் இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க என்னையை நம்பு, நான் அப்படிலாம் சீட்லாம் பண்ண மாட்டேன், நான் எனக்கு கல்யாணம் ஆகலைனாலுமே நான் உங்கள்கிட்ட தான் டச்சில் இருப்பேன், ஏன்னா உனக்கு அந்த அளவுக்கு
உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அந்த மாதிரி தான் வந்து பேசுனாங்க. அதுக்கப்புறமேலும் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே ஸ்கேமுன்னு தான் சொல்லிகிட்டே இருந்தப்போ, நான் நெகட்டிவாக பேசாத, பாசிட்டிவாக இரு, நான் தான் வந்து உன்னை இந்த ட்ரேடிங்கில் வந்து இழுத்து விட்டேன், தெரியாமல் பண்ண வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்து பண்ணியிருக்கவே மாட்டேன் உன்னை, இப்போ நீ ரொம்ப கஷ்டப்படுறது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே அவங்களும் ஃபீல் பண்ணுற மாதிரி வச்சுட்டு நம்மளையும் ஃபீல் பண்ணுவாங்க. சரி நம்மளும் வந்துட்டோம், சரி இவ்வளோ ஃபீல் பண்ணுறா, நம்ம சரி நம்ம எப்படியாவது அந்த ட்ரேடிங் முடிச்சிடலாம் அப்படின்னு வந்து தான் நம்ம நினைப்போம். அப்படின்னு நினச்சி தான் நானும் பண்ணேன். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எந்த கேள்வி கேட்டாலுமே இந்த பதில் தான் சொல்லுவாங்க. நான் வந்து எங்கள் அப்பா அம்மா இல்லை, நீ இருந்தாலும் என்னை ரொம்ப சந்தேகப்படுற, நான் எவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் நீ அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, சண்டை தான் போடுற அப்படிங்கிற மாதிரி நம்மளக்கிட்ட வந்து நம்ம எந்த டவுட் பற்றி கேள்வி கேட்டாலும் நம்மக்கிட்ட அதை தான் சொல்லுவாங்க. நம்ம எதாவது ப்ரூஃப் கேட்டோம்னா நான் தான் சொல்கிறேன், அந்த ட்ரேடிங் முடியும் நம்ம நேரில் வந்து மீட் பண்ணலாம், நம்ம வந்து பேசலாம், எங்கள் அப்பா வீட்லேயும் பேசலாம் எங்கள் வீட்லேயும் பேசலாம், ட்ரேடிங் முடிஞ்சோன்னா நான் நேரில் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த அங்கிள்கிட்டையுமே வந்து நம்ம சில கேள்வியெல்லாம் நிறைய கேட்டாலுமே வந்து அவங்கக்கிட்டையும் எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது. நம்ம வந்து அது எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அமௌண்ட்டு போட்டோம், கம்மியாக வந்துச்சு, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்மால் அமௌண்ட்டு போட்டோம், மறுபடியும் வந்துச்சு, அதுக்கப்புறம் 3 days கான்ட்ராக்ட் சைன் பண்ண சொன்னாங்க, சைன் பண்ணேன். நான் அப்படியே கேட்டேன் அவங்கக்கிட்டையும், அது எப்படி எல்லா டைமும் ப்ராஃபிட் மட்டும் தான் வருது, ஒரு டைம் கூட லாஸே ஆகாதா அப்படின்னு கேட்டேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கமிஷன் பேஸ் அமௌண்ட்லாம் இவ்வளோ வரும்னு சொல்லவே இல்லையே, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து 5000 பண்ண சொன்னீங்க, பண்ணேன், 1000 ரூபா வந்துச்சு, அதுக்கப்புறமேல வந்து அதில் 1000 ரூபா ப்ராஃபிட் அமௌண்ட்லேருந்து கமிஷன்னு சொன்னீங்க, ஒரு ஓகே, அப்புறம் 10,000 போட்டேன், 15,000 வந்துச்சு, அதில் கமிஷன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5000 ப்ராஃபிட் காஸ்ட்லேருந்து கமிஷன் அமௌண்ட்டு கம்மியாக தானே வரும், அப்படி தான் நீங்கள் சொன்னீங்க, அதனால தான் நான் 3 days கான்ட்ராக்ட் சைன் பண்ணேன், இல்லை நான் சைனே பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஃபிட்டு கம்மியாக காமிச்சு ஃபஸ்ட்டு நம்மளை இழுத்துடுறாங்க. நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதும் கம்மியாகவும் இருக்கும், ப்ராஃபிட் அமௌண்ட்டும் கம்மியாகவும் இருக்கும். ரெண்டாவது அந்த 3 days கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுல தான் நம்ம லாக் ஆகிறோம். என்ன லாக் ஆகிறோன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 30 இது 2 ஒரு நாளைக்கு 2 கான்ட்ராக்ட் நீங்கள் ப்ளே பண்ணணும், கமிஷன் அமௌண்ட்டு உடனுக்குடனே கட்டணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி நான் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டில் தரேங்க, கம்பெனி அக்கௌண்ட்டுக்குன்னு இல்லையா அப்படின்னுலாம், இல்லை அது இப்படி தான் அப்படின்னாங்க. அதுக்கப்புறமேல் நான் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்டேன், நான் நெட் பேங்கிங் மூலிமா அனுப்புகிறேன், யூபிஐ மூலிமா அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த அங்கிளுங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் மூலிமா வந்து ஒரு அக்கௌண்ட் நம்பரும் ஐஎஃப்சி கோடும் கொடுத்தாங்க, அது எடுத்துக்கலன்னு சொன்னோடனே மறுபடியும் அவங்க ஜிபேயோட யூபிஐ ஸ்கேனர் தான் அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நான் எல்லாமே பே பண்ணோடனே வந்து இது ஸ்கேமுன்னு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 ட்ரேடிங் நான் ப்ளே பண்ணிட்டேன். இதனால் எனக்கு ஸ்கேமுன்னு தெரிஞ்சுமே நான் ப்ளே பண்ணேன். இதனால் அவங்க பேசுனது அந்த மாதிரி நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க வந்து நம்மளை நம்ப வச்சிடுறாங்க. நம்ம என்ன நினைப்போம், சரி ஒரு 100க்கு 1% 2% உண்மையாக இருந்தாலுமே நம்ம வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி நான் ஃபுல்லாகவே பண்ணேன். அதுக்கப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ட்ரேடிங்குமே நான் விளாண்டுட்டேன். ஆனால் வந்து கமிஷன் அமௌண்ட் உடனே கேட்டாங்க, என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் ஒரு 2-3 days வந்து அவங்க எந்த மெசேஜும் எதுவுமே பண்ணலை. அதுக்கப்புறம் தான் எனக்கே இப்போ தான் தெரியும், உங்கள் ஸ்கேமில் வந்து மாட்டிக்கிட்டாங்க, அதாவது வந்து அவங்கள கண்டுபிடிச்சிட்டாங்க, அதனால நம்மளுக்கு எந்த மெசேஜும் எதுவுமே வரல. இதுதான் நடந்தது. ஓகே, இந்த ஆடியோ வந்து நீங்க கேட்டிருப்பீங்க. ரொம்ப பிளான் பண்ணி இது வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒத்த 2 பேர் இல்ல, நம்ம இது வரைக்கும் மொபைல் நம்பர்ஸே வந்து நிறைய நம்பர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து சைபர் கிரைம் வரைக்கும் போயிருக்கு, நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் போயிட்டு நிறைய பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. சப்போஸ் நீங்க யாராச்சும் இந்த மாதிரி ஸ்கேம்ல மாட்டி சைபர் கிரைம்ல வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பா போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உடனே நீங்க எவ்வளவு பேர் போயிட்டு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றீங்களோ அப்பதான் அந்த ஸ்டெப் வந்து இன்னும் ப்ராசஸ் ஃபாஸ்டா பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபீல் பண்ணீங்க, இந்த மாதிரி வந்து ஏமாந்துட்டீங்க, இது எப்படின்னு ஒருத்தர்கிட்ட போய் சொல்றது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து மூடி மறைக்க தான் பாக்குறீங்க. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்க எவ்வளவு இந்த மாதிரி மறைக்கிறீங்களோ அவ்வளவு வந்து வளர்ந்துட்டே போவாங்க. ஸோ சீக்கிரமா போயிட்டு நீங்க உங்க கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அப்கமிங்ல இந்த மேட்ரிமோனி மட்டும் இல்ல, நிறைய பிளேஸ்ல வந்து இந்த மாதிரி ஸ்கேம் வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மேட்ரிமோனி மூலியமா தான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. நீங்க இதுன்னு இல்லை, எங்கேயுமே வந்துட்டு
நீங்க ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா 2000 ரூபாய் ஆகுதுனாவே அது வந்து ஸ்கேம் தான். அந்த மாதிரி வந்து யாராலையுமே வந்து சம்பாதிக்க முடியாது. பணத்தை ஆசை காமிச்சு உங்களை வந்து இந்த ட்ராப்ல விழ வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ராப்ல போய் நீங்க வந்து மாட்டாதீங்க. இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோவை கண்டிப்பா உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ ஒரு குரூப்லாம் இருக்கும், கண்டிப்பா அதுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க இந்த மாதிரி ஸ்கேம்ல வந்து மாட்டல சரி, பட் உங்களோட ரிலேட்டிவோ உங்க ஃப்ரெண்ட்ஸோ யாருமே இந்த ஸ்கேம்ல வந்து மாட்டக்கூடாது. ஸோ இந்த வீடியோவை வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அப்பதான் வந்துட்டு நிறைய பேரை போய் ரீச் பண்ணும். ஏன்னா நான் இப்போ வீடியோ போட்டு எனக்கு ஒன்று ஒரு ஆறுதல்லாம் 2 பேரை வந்து நான் வந்து காப்பாத்திருக்கேன். 2 பேர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா 2 பேர் என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து பேசியிருக்கு, நீ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டோட டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கு. ஐ மீன் அந்த வெப்சைட்டுக்கான லிங்க் மட்டும் தான் சென்ட் பண்ணிருக்கு. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த நேமை காப்பி பண்ணி கூகுளில் போய் சர்ச் பண்ணியிருக்காங்க. அதோட ரிவ்யூ வந்து எடுத்திருக்காங்க. ரிவ்யூ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ரீசெண்டாக தான் அப்லோட் பண்ணோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 3rd பிளேஸ்லேயே வந்து வந்திருக்கு. ஸோ அந்த வீடியோவை பார்த்த உடனே தான் இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்கேம்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்னையே வந்து அவங்க வாட்ஸ்அப்ல வந்து கான்டாக்ட் பண்ணாங்க. கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த பொண்ணு இப்படிலாம் பேசுது, என்னை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுது அப்படின்றாங்க. ஸோ உங்களை எவ்வளோ பிரெயின் வாஷ் பண்ணாலுமே நீங்கள் இந்த மாதிரி ட்ராப்ல வந்து மாட்டாதீங்க. நிறைய பேசுவாங்க, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க, நீ இல்லைன்னா நான் இல்லைன்னு வாங்க, அதெல்லாம் வந்து நம்பாதீங்க. இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஏதாவது அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த மாதிரி எதுவும் நம்பாதீங்க. ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸுக்குமே வந்துட்டு ஒவ்வொரு எக்ஸாமோ ஏதோ ஒரு சர்டிஃபிகேட்டோ அதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் யாருமே வந்து அட்வைஸே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி யூஎஸ் மாமா ட்ராமாவாக இருக்கட்டும், இல்லை அவங்க அண்ணனா இருக்கட்டும், அவங்க பெரியப்பாவாக இருக்கட்டும், யாரனா இருக்கட்டும், நீங்கள் வந்து நம்பாதீங்க. இது அவங்க வேணும்னா நம்பிக்கிட்டும், உங்களுக்கு தேவையில்லை. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளோட மேரேஜுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நம்மளோட மேரேஜுக்கு வந்து கேஷும் போய் வந்து நம்ம வந்து டபுள் பண்ணிக்கலாம் அப்படின்வாங்க. அதெல்லாம் வந்து நம்பாதீங்க. அப்படி ஒரு பொண்ணே நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ பி கேர்ஃபுல், ரொம்ப ரொம்ப உஷாராக இருங்க. இந்த மேட்ரிமோனி மட்டும் இல்லை, எந்த இடத்துலையுமே வந்து உங்களை வந்து ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு டவுட் இருந்தால் கண்டிப்பாக அதை ஒரு ரிவ்யூ வந்து செக் பண்ணுங்க. ஒரு 4 பேர்கிட்ட வந்து கேளுங்க, கேட்டுட்டு அப்புறமா அதை ஸ்டெப்பை வந்து எடுங்க. அகைன் சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்க. நீங்கள் சப்போஸ் ஆல்ரெடி இந்த ட்ராப்லையோ இந்த ஸ்கேமில் மாட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற ப்ராசஸை நான் வந்து ஒரு ஆர்டிக்கலாக மேக் பண்ணியிருக்கேன். அந்த ஆர்டிக்கலுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அந்த மாதிரி நீங்கள் போயிட்டு ஆன்லைன்லேயே வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். இல்லை நான் நேராக போய் பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக போகலாம். நீங்கள் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது எல்லாமே வந்துட்டு ப்ரூஃபுக்கு வந்து எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. நீங்கள் எந்த பேமெண்ட் பண்ணியிருந்தாலுமே அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் வந்து எடுத்து கலெக்ட் பண்ணி வைங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் தான் அவங்க அந்த ப்ராசஸ் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க. சப்போஸ் அவங்க கண்டுபிடிச்சாலுமே அந்த பேமெண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணுறதுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை கேர்லெஸ்ஸாக விடாமல் கண்டிப்பாக நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண வந்து பார்ப்போம். அதே மாதிரி முக்கியமான விஷயம், இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பொண்ணுங்க ஃபோட்டோஸோ, அதே மாதிரி முக்கியமான விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பொண்ணுங்களோட ஃபோட்டோ, ஃபேமிலி ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்க தானா நம்பி நான் உங்ககிட்ட வந்து காமிக்கிறதுமே வந்து பயமாக இருக்குது. ஏன்னா எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு ஏமாந்து அந்த ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்னோட டீட்டெயிலில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணி ஆகணும். ஃபோட்டோவாக இருக்கட்டும், டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்ணணும் அவங்களுக்கு. நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு நான் ரிஜிஸ்டர் பண்ண ஏமாந்தேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, என்னோட டீட்டெயில் எடுத்து இன்னொருத்தர்கிட்ட வந்து ஏன் ஏமாற்ற மாட்டாங்க, அதுக்கு டவுட்டாக இருக்கு. ஸோ பி கேர்ஃபுல். நீங்கள் ஆல்ரெடி ஏமாந்தாலுமே உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வச்சு இன்னொருத்தர் ஏமாத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம வந்துட்டு நீ தானே நான் கன்ஃபார்ம் பண்ணணும், நீ ஏதாச்சும் ப்ரூஃப் அனுப்பு அப்படின்னு நம்ம கேட்கும்போது அந்த பொண்ணோட ஆதார் கார்டை வந்து மாஃபிங் பண்ணி இந்த நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணி அந்த மாதிரிலாம் அனுப்பியிருக்காங்க நிறைய பேருக்கு. ஸோ அப்போ எங்கே ஒர்க் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு எங்கேயோ ஒர்க் பண்ணுற மாதிரி ஐடி கார்டெலாம் போட்டுட்டு இருக்க மாதிரி வந்து அனுப்புகிறாங்க. இதை வந்து மேபி ஈஸியாக அவங்க இன்ஸ்டாகிராம்லேருந்தே கூட எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. இன்ஸ்டாகிராமில் யாரோட ஐடியாவானா இருக்கலாம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணால் எல்லாரோடுமே அவங்க லைஃப் ஸ்டைலை வந்து ஷேர் பண்ணுறாங்க. அவங்களோட எல்லா ஃபோட்டோஸும் வந்து அவங்க ஷேர் பண்ணுறாங்க. எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, காலிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்ற மாதிரி மொத்தத்தையுமே வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த டீட்டெயிலை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி உங்களை வந்து நம்ப வைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். This video by Vignesh Dhyalan and Universal Money Mart is for educational purposes only. Investments are subject to market risks. Read all scheme-related documents carefully. Please verify official details before acting.